ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு காலையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லஸ்ஸி குடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. சரி லஸ்ஸி தானே குடிக்கணும் பண்ணிடலாம். லஸ்ஸி பண்ணுறதுக்கெல்லாம் பெருசாக எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் 20 ரூபா இருந்தால் போதும், 2 பேரும் குடிக்கலாங்க. தயிர் பாக்கெட் வாங்கியாச்சு. ஸோ இப்போ பண்ணிடலாம். ஆக்சுவலாக எங்களுக்கே ஒரு உண்மை தெரியாமல் இருந்திருக்கு. இத்தனை நாள் நாங்கள் வந்துட்டு லஸ்ஸி குடிச்சிருக்கோம், குடிக்காமலாம் இல்லை, வீட்லேயே பண்ணி குடிச்சிருக்கோம். பட் அதுக்கு பேர் லஸ்ஸி தானா அப்படிங்கிற விஷயம் தான் தெரியாமல் இருந்துச்சு. சரி இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணாமல் இருப்போமா, நாங்கள் அதையும் பண்ணி பார்த்துடலாம். பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறேன். நீங்களும் வீட்லேயே பண்ணுங்கள். கடையில் குடித்தா 40 ரூபா ஆகும், வேஸ்ட், நமக்கு காசு தான் வேஸ்ட்டு. ஸோ வீட்டில் பண்ணிங்கன்னா 10 ரூபாவில் முடிச்சலாம். ஏன்னா நமக்கு தயிர் பாக்கெட் வாங்கினா மட்டும் போதும், சீனி வீட்டிலே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி ஊற்றினா போதும். அதிகபட்சம் நம்ம வெளியே வாங்கினா கூட 20 ரூபாவில் முடிச்சிடலாம் 2 பேருக்கே. Come on, let's go. அவ்வளவுதான், இருக்கிற ஒட்டுமொத்த இன்கிரீடியன்ட் தூக்கிட்டு வந்தாச்சு. அவ்வளவுதாங்க, நமக்கு இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. ஒண்ணும் இல்லை, இதுல பொருள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தயிர் மட்டும்தான். வேற இது சீனி டப்பா வேற ஒண்ணும் இல்லை. ஸ்பூனு கலக்கிறதுக்கு மிக்சியில அடிச்சா அவங்களுக்கு இன்னும் ஈஸி. மிக்சியில கை வச்சுன்னா அம்மா செருப்பால் அடிச்சிருவாங்க. ஸோ அதனால ஸ்பூனு, டம்ளரு, தண்ணி பாட்டில் தண்ணி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதுக்கு போட்டு காசு கொடுத்து இதை வாங்கி ஒரு நிமிஷம், இந்த லஸ்ஸி எதுக்கு நம்ம கடையில் குடிச்சு 40 ரூபாய்க்கு லஸ்ஸி வாங்கி நம்ம குடிச்சு 10 ரூபா தாங்க. ஜஸ்ட் 10 ரூபாவில் முடிச்சிடலாம். பட் இது நான் உண்மையாக லஸ்ஸி நான் குடிக்கல, நான் என் ஃப்ரெண்டு எடுத்து வாங்கி குடித்தான். லஸ்ஸின்னு என்னன்னு தெரியாது. சரி குடிச்சு பார்க்கலான்னு குடிச்சு பார்த்தா இது நம்ம வீட்டில் பண்ணுறது தானே, இதை நானே பண்ணுவேனே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. சரி அதனால நான் வீட்டிலேயே பண்ணி பார்ப்போம். முந்தி உள்ள டேஸ்ட் வருதுன்னு தெரில, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. தேவையான அளவு தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தேவையான அளவு எவ்வளோன்னு எனக்கும் தெரியாது, சொல்கிறவங்களுக்கும் தெரியுமான்னு தெரியல. சும்மா ஒரு பேஜுக்கு சொல்லுவோம், உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ போடணும் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு ஆனால் ஃபுல்லாக போட்டுருவோமா, ஆனால் அரைவாசி போட்டுக்கலாம், கொஞ்சம் இருக்கட்டும். ஒரு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா, அதாவது 10 ரூபா பாக்கெட் தயிரில் கொஞ்சோட மிச்சம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு லைட்டா தண்ணி ஊத்திக்கோங்க. லைட்டா தண்ணி ஊற்றணும். பட் தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி நான் லைட்டா கலக்கிக்கிறேன். ஏன்னா நாங்க அவ்வளவு தண்ணியெல்லாம் இன்னும் குடிச்சது இல்லை. அந்த கடையில கொடுக்குறாங்கல்ல, இவ்வளவு பெரிய கிளாஸ் கொடுக்குறாங்க. அந்த கிளாஸ்ல வந்துட்டு ஃபுல்லா ஓரளவு தண்ணி ஊத்தி, ரொம்ப தண்ணின்னு காட்டாத அளவுக்கு தயிர் அதிகமாக ஊற்றிருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு தண்ணி பெருசா ஊத்தாம ஃபர்ஸ்ட் கலக்கலாம். அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கட்டியை கரைச்சிக்கலாம், அவ்வளவுதான். நம்ம அதுக்காக தான் இப்படின்றது. மிக்சிலே அடிச்சுக்கலாம். அண்ட் இதை கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். ரீசெண்டா வந்துட்டு அவங்க பேர் எதுவும் ஞாபகம் இல்லை, உங்களுக்கு வீடியோ வந்துட்டு அதில் போட்டுடுறேன். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு அவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயத்த நிறைய இன்ஃப்ளூயன்சர் பேசியிருந்தாங்க. நம்மளும் பேசணும் இல்லையா, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். பட் என் வீடியோ ஒரு 300 பேர் 400 பேர் பாக்குறீங்க அப்படின்னா, அந்த 300 400 பேர்ல ஒரு 4-5 பேர் பாக்கலன்னா கூட அந்த 4-5 பேருக்கு நான் நம்மளோட சேனல் மூலியமா வந்துட்டு நம்ம கன்வே பண்ணணும் இல்லையா. ஏன்னா இந்த மெசேஜ் தப்பான ஒரு மெசேஜ். ஸோ அது நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது ஒரு தப்பான கண்ணோட்டத்துல இருக்கு. நீங்க இதுக்கு யாராவது கமெண்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, பதில் சொல்றதுக்கு நான் ரெடி. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 8 மணிக்கு மேல அந்த பொண்ணு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வீட்டுல வந்து விட மாட்டேன் அப்படின்பாங்க. எதுக்குன்னு கேட்கும் போது, இல்ல வெளியே போனா ஏதாவது பிரச்சனை வரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இல்ல வெளியே நல்லவங்களும் இருக்காங்க, அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா நீ போ, அப்ப நாளைக்கு நான் வந்துட்டு அந்த குளத்துல குளிக்க போறேன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுவோம், அந்த குளத்துல முதல்ல இருக்கு, போவாதீங்க. ஏன், அந்த குளத்துல அழகான மீன்களும் தானே இருக்கு, நான் அதை பார்க்க போறேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லுவாரு. உடனே அந்த பொண்ணு அப்படியே தலைகுனியும், உடனே புரியுதா இதுக்குதான் நான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த இதுல இல்ல, பட் வேவ் லென்த் எல்லாமே ஒண்ணுதான். எப்படி வந்துட்டு ஏஐல நம்ம ட்ரெஸ் ரிமூவ் பண்ணாங்களா, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம வந்துட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இப்படிலாம் தப்பிக்கலாங்கிற மாதிரிலாம் எதுவுமே போடல. ஜஸ்ட் தைரியம் இருந்தா போதும், எதிர்த்து இருந்தா போதும், நம்ம அதை பார்த்து பயப்படாம இருந்தா போதும், நம்ம அந்த வீடியோல பேசிப்போம். அதே மாதிரிதான் இதுவுமே. இப்ப நான் சிம்பிளா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா இதுல பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம ட்ரெஸ் ரிமூவ் பண்ற அளவுக்கு ஏஐ வந்துடுச்சு. இப்ப அதனால என்ன பண்றீங்க, பொண்ணுங்களை வந்துட்டு இந்த மாதிரி போஸ்ட் போடாதீங்க. இன்ஸ்டால போஸ்ட் போடலாம், ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டாலும், நீங்க ரீல்ஸ் போட்டாலும் இதனால அந்த பிரச்சனை வரும் நீங்க சொல்லி அடக்கி வைக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு இவ்வளவு வரக்கூடிய ஏஐக்கு நாளைக்கு பாத்ரூம்ல ஒரு ஆள் குளிச்சுட்டு இருக்கீங்க, வெளியே இருந்து ஒரு ஆளு
வீட்டை வீடியோ எடுக்கும்போது பாத்ரூம்ல யாரு இருக்காங்கிற அளவுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வராதுங்கிறதுல எந்த உறுதி? என்ன உறுதி சொல்லுங்க? அது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? வீட்டெல்லாம் இடிச்சுட்டு பூமிக்குள்ள போவீங்களா? வானத்திலேயே வீடு கட்டி வாழ்வீங்களா? முடியாது. எங்க போனாலும் டெக்னாலஜின்னு ஒண்ணு வரதான் போகுது. டெக்னாலஜி வர வர நல்லதுன்னு ஒண்ணு வந்தா கெட்டதுன்னு ஒண்ணு வரதான் போகுது. இல்லாமலாம் இருக்காது. நீங்க அதை பார்த்துட்டு அதை நினைச்சிட்டு என்ன சாவ போறீங்களா? சாவுங்க அப்படின்னா அப்படிதான் இருக்குங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரே வழி, சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, சிம்பிள் வேர்ட்ல சொல்லணும்னா, ஒரு நாய் உங்களை பார்த்து குலைக்குது. நீங்க ஒரு புதுசா ஒரு தெருவுக்குள்ள போறீங்க, ஒரு நாய் உங்களை பார்த்து குலைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே எப்படி இருக்குன்னா, உள்ள என்ட்ரி ஆறீங்க, அந்த நாய் உங்களை பார்த்து ஒரு சத்தம் போடுச்சு, உங்களுக்கு பயம் வருமா வராதா? வந்தோடனே எல்லாரும் என்ன பண்ணுவோம்? லைட்டா ஒரு பின்னாடி வைப்போம். சரி, இருந்தாலும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகணுமே, போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் வைப்போம். அது சவுண்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடும். நம்ம இன்னொரு ஸ்டெப் வைக்கும் போது டப்புன்னு குலைச்சிடும். நம்ம குலைச்சுன்னு பயந்து லைட்டா பின்னாடி ஓடணும்னு வைங்க, சட்டுன்னு துரத்தி வரும். அதை வச்சு கடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இதுவே அந்த உருன்னு போடுற சவுண்ட் போடுற நாய்க்கு முன்னாடி நேரா போங்க, நெஞ்சு நிமித்திட்டு தைரியம் போங்க. அது குலைக்குதா அப்படி டக்குன்னு கீழே ஒரு கள்ளத்துக்கு டம்முன்னு மண்டையில அடிக்கிற மாதிரி போங்க, ஓடிடும். இங்கிட்டு தெருவுலே இருக்காது, எங்கிட்டா மூலையில போய் நின்று அங்கிட்டு தான் கத்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குங்க. அதுதான் சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லலாம். இதுதான் இதை இப்படி சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லலாம். ஒரு நாய் நம்மளை பார்த்து குலைக்குதுன்னா திருப்பி எழுத்துனாதாங்க அந்த நாய் இப்போ ஓடும். நம்ம குலைக்குன்னு ஓடிட்டு அந்த நாய்க்கு அடிச்சே போடுவோம். ஸோ அவங்களோட அதிகபட்ச விஷயமே எப்படின்னா, ஒண்ணு நம்மளோட சுகத்துக்காக இந்த விஷயத்த பண்ணலாம். அப்படி இந்த சுகம் கிடைக்கலன்னா கூட நம்ம மாட்ட மாட்டோம். ஏன்னா அவங்க பயப்படுவாங்க, இந்த இதை கேஸ் கொடுக்க மாட்டாங்க, இதனால நமக்கு பிரச்சனை எதுவும் வராதுங்கிறது தான். இதுக்கு சிம்பிளா நீங்க இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வேண்டியது பேரண்ட்ஸ் தான். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு பெற்றவங்களுக்கு இந்த பொண்ணுங்களுக்கு எதாவது நடந்துச்சு, அவங்க பொண்ணுங்களுக்கு எதாவது நடந்துச்சு, இல்ல வேற யாராவது பொண்ணுங்களுக்கு நடந்துச்சுன்னா அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாலே போதும். செகண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கணும். தேர்ட் அவங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்க சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஃபோர்த் இந்த சொசைட்டில உள்ளவங்க எல்லாருமே சப்போர்ட் வந்தா போதும். முதல்ல இந்த 3 பேர் சப்போர்ட் இருந்தாலே அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயமும் கஷ்டப்படாது பெருசா. ஏன்னா இவங்க எல்லாம் சப்போர்ட்டிவா இருந்தாலே, நீ யார் என்னாலும் சொல்லிட்டு போ, எங்க வீட்டுல என்னை நம்புறாங்க, வீட்டுல என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலே பொண்ணுங்களா இது நல்லாதான் இருப்பாங்க. சோ இந்த சொசைட்டி சேஃப் அண்ட் செக்யூரா இல்ல, ஓகேங்களா? இந்த சொசைட்டி சேஃப் அண்ட் செக்யூரா இல்ல அப்படிங்கறதுக்காண்டி வந்துட்டு நம்ம பொண்ணுங்களை அடக்க வைக்கல என்ன நியாயம்? 10ல ஒரு ஆள் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம 10ல ஒரு ஆள் அப்படி இருக்கிறாங்கிறக்காண்டி 9 வரையும் நம்பாம இருக்கிறதோ, இல்லைன்னா அந்த 9 வரையும் நீ பார்க்க போவானா, இல்ல நீ வெளியே போவானா சொல்ல எந்த வகையில நியாயம்? அப்படி பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன்ல பொண்ணுங்க ஜென்ரேஷன் ஒண்ணு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஆயிரும். இப்பெல்லாம் ஓடுறதுக்கு வேற கொஞ்சம் எதிர்த்து நின்னோம் அப்படின்னாலே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த விஷயத்தெல்லாம் சமாளிச்சிடலாம். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு இது கொஞ்சம் ஒரு தப்பான கண்ணோட்டமா எனக்கு தெரிஞ்சது. இல்ல அது வந்துட்டு அவங்க ரீல்ஸுக்காக, அவங்க லைக்குக்காக அவங்க வந்துட்டு பண்றாங்க அப்படின்னு இருந்தாலுமே இது கொஞ்சம் தப்பாதான் இருக்கு. ஏன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா, பெரியவங்க பெற்றவங்க கிட்ட எல்லாம் அந்த வீடியோ போகும்போது, ஆமா இப்படி இருக்கு, நம்ம ஆல்ரெடி நிறைய வீட்டுல அப்படிதான் இருக்கு, விதிவிலக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க 10 மணிக்கு மேல வெளியே விடுறதோ 8 மணிக்கு மேல வெளியே விடுறதோ பழக்கம் எல்லாம் இல்ல. இப்படி இருக்க சூழ்நிலையில வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடும்போது அவங்க பெற்றவங்க சேரும்போது அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமா தான் வரும். மறுபடியும் வெளியே வர மாட்டாங்க. பெண்ணுங்களை மறுபடியும் வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கதான் பார்ப்பாங்க. இது கொஞ்சம் தப்பா இருக்கு. ஏன்னா நம்ம எப்படி சொல்றது, ஆக்சுவலா சேஃபா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம கையில தான் எட்டு போறதே ஒரு தப்பு தான். ஏன்னா அவ்வளவுக்குள்ள நம்ம சொசைட்டியை வச்சிருக்கோங்கிறதா ஒரு உண்மை. பட் இருந்தாலும் பெண்களுக்கு இப்ப பெருசு இது நிறைய வந்துருச்சு, அதை வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. ஏன்னா எப்ப தப்பு நடக்கும் அப்படின்னா, தப்ப தட்டி கேட்கக்கூடிய ஆளே அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிற இடத்துல தப்பு தைரியமாவே நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய ஒரு இடம்னா அவங்க தனியா மாட்டினாதான் உண்டு. அப்படி தனியா மாற்ற இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவங்க சேஃப்டிக்கு ஏதாவது கையில அவங்க தப்பிக்கணும்னா அவங்க செல்ஃபா அவங்க வந்துட்டு ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்த வச்சுக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த மாதிரி வச்சுக்கிட்டே நம்ம வந்துட்டு வெளியே தைரியமா போனோம். போற அளவுக்கு இந்த சொசைட்டி மாறணும். இப்ப மாறிடுச்சான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடம் பரவாயில்லைங்க. இப்ப எங்க ஏரியா சைட்லாம் வந்து பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கையை வைக்கவே முடியாது, உரிச்சிடுவாங்க தோலை, அட்டி கொன்னே போட்டுருவாங்க. நீங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது தெரியல, வெட்டி பீஸ் போட்டுருவாங்க. வெளியே ஒரு நியூஸ் வராத அளவுக்கு சத்தமே காட்டாம முடிச்சிருவாங்க இந்த ஏரியால. அதனால நமக்கு வந்துட்டு இந்த சைட்ல அவ்வளவு பிரச்சனை இல்லை. அதனாலதான் இந்தியா மொத்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி எப்பவுமே டாப்ல இருக்கும். அந்த மாதிரிதான் இங்க வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல வைக்க முடியாது. மேஜரா கேஸ்ட் ப்ராப்ளம் வரும், அதனாலதான் அந்த பிரச்சனையே. ஆனா அதையும் தாண்டி இங்க நிறைய மதிப்பு கொடுப்பாங்க பெண்களுக்கு. ஆனா சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில வீட்டுல இப்ப கொடுக்குறாங்க, எனக்கு அது கொஞ்சம் பெருமையா இருக்கு. பட் நிறைய வீட்டுல சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப படிக்கிறதே பெரிய விஷயங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. நீ காலேஜ் வரைக்கும் படிச்சு முடிச்சோடனே கல்யாணம் அந்த அளவுக்கு இருக்கு. போப்போ அதுவும் மாறிடுங்க. ஒரு 1-2 ஜென்ரேஷன் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மாறிடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். அதனால இது ஒரு தப்பான கண்ணோட்டம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட வியூவர்ஸ்க்கு வந்துட்டு நான் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். ஏன்னா இதை வச்சுட்டு நீங்க நாளைக்கு வந்துட்டு பெண்கள் அடக்கிறதோ பெண்களை வந்துட்டு தப்பு சொல்றதெல்லாம் இருக்கக்கூடாது. இதை பாக்குற எல்லாருமே உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருந்தாலும் லவ்வர்ஸ் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும்
ஏன்னா உங்க நாளைக்கு உங்க அம்மாக்கே நடக்கல, யாருமே கிண்டல் அடிக்க கூடாதுங்க ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா இது வெளியே வந்துருச்சு, ஒரு பொண்ணோட ஆபாச வெளியே வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்துல இதை வச்சு சொல்லி கிண்டல் அடிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அம்மா இருக்கு, அக்கா இருக்கும், தங்கச்சி இருக்கும், லவ்வர்ஸ் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க. என்ன இது அப்போ அப்புறம் எப்படி நீங்க இன்னொரு பொண்ணை தைரியமா வந்துட்டு கலாய்க்க முடியும்? ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு நடக்கான்னு என்ன நிச்சயம்? எவ்வளவு சேஃபா இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரதான் செய்யும். அப்பதான் உங்களுக்கு தெரியும், முட்டை போடுற கோழிக்கு தானே தெரியும் அதோட குட்டி வெளிங்கிற மாதிரி. உங்களுக்கு நடந்தாதான் அந்த வழி தெரியும். அதனால இதெல்லாம் வச்சு எதுவும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் பண்றவங்க, நம்மளோட வீட்டை தேவையில்ல, இன்ஃபுளுன்ஸ் பண்றவங்க தப்பான விஷயமும் பண்ணுவாங்க, நல்ல விஷயமும் பண்ணுவாங்க. எடுக்கிறது எடுக்காது உங்க இஷ்டம் தான். ஆனா அதுக்காக தப்பான பாதைய நம்ம இன்னொருத்தவங்களுக்கு வகுத்துறக்கூடாது. ஓகேங்களா? உங்க இஷ்டம், உங்க லைஃப். ஏன்னா இப்போ இது ஒரு பொண்ணு வீடியோ, அந்த வீடியோ பார்த்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லி 8 மணிக்கு மேல வெளியே போகாம இருக்கிறது வேற, ஒரு பையன் பார்த்துட்டு இனிமே நீ 8 மணிக்கு மேல வெளியே போக கூடாதுன்னு அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் செலுத்துறதுங்கிறது வேற இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்க இஷ்டம், லைஃப் உங்க இஷ்டம், நீ உங்க இஷ்டப்படி வாழுங்க. அண்ட் என்னைய மாதிரி எங்க ஏதாவது தப்பு இந்த மாதிரி நடந்துச்சு, அதுவும் பெண்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு வெறி இருக்கிற என்னைய மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் எனக்கு எங்க எல்லாம் பட மாட்டாங்க, பட்டாங்கன்னா அப்ப நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் காட்ட எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. அடிச்சு நொறுக்கி நம்ம எவ்வளவுக்குள்ள சண்டை போடுறோம் அப்படிலாம் பாக்கணும்னு ஆசைதான். அந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி மாட்ட மாட்டாங்க. எங்க மாட்டானுங்க, எங்க இதெல்லாம் பண்றானுங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சா உடனே போய் ஏதாவது பண்ணலாம். ஒண்ணுமே அந்த மாதிரி நமக்கு நடக்க மாட்டேங்குது. யாருக்காவது நடந்துச்சு, யாருக்காவது தெரியுற மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நீங்களும் சப்போர்ட் பண்ணி இந்த சொசைட்டியை மறுபடியும் நல்ல நிலைமைக்கு, இன்னும் இந்த சொசைட்டியை 10 மணிக்கு கூட தைரியம் வெளியேற அளவுக்கு நல்ல நிலைமைக்கு மாத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப நமக்கு வந்துட்டு லஸ்ஸி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், லஸ்ஸி பண்ணி முடிஞ்சாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா கம்மியான தயிர், கம்மியான தண்ணி போட்டு கொஞ்சம் கெட்டியா தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த லஸ்ஸி போதுங்க, ஸ்பூன்ல குடிக்கிற அளவுக்கு தான் நான் குடிச்சு பழக்கம். அவங்க தர அளவுக்கு குவான்டிட்டி நம்ம அதிகமா போட்டதில்ல, போடணும்னா போட்டல. ஏன்னா அவ்வளவு தயிர் போடணும், அவ்வளவு. ஏன்னா ஒரு 2 பாக்கெட் தயிர் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி லஸ்ஸி போட்டீங்கன்னா கூட லஸ்ஸி ரெடி ஆயிரும். கொஞ்சம் சுகர் அதிகமா போட வேண்டியிருக்கும் அப்படின்னா. அவ்வளவுதான். நமக்கு இப்போதைக்கு லஸ்ஸி எப்படி வீட்டுல பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் தானே. அதனால லஸ்ஸி நம்ம சிம்பிளா கொஞ்சமா போட்டாலே போதும். ஆஹா, அற்புதம், பெர்ஃபெக்ட். ஆக்சுவலா அருமையான லஸ்ஸி வந்துட்டு அமைஞ்சிருச்சு நமக்கு. சூப்பரா இருக்கு. கம்மியான குவான்டிட்டி தான், பட் பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது vlog ஏதாவது நம்ம பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டு அடுத்த வீடியோக்கு வாங்க. Until then, bye.